அனைவருக்கும் வணக்கம். எப்பவும் மாதிரி லேட்டஸ்ட் மற்றும் எக்ஸைட்டிங் டெக் நியூஸ் நிறைய இருக்குது. டெக் நியூஸ் நம்பர் 140ல் இன்றைக்கும் நம்ம சேனலில் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அந்த கான்டெஸ்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எப்போவும் மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட், இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வந்து கூகுள் அவங்களுடைய ஃப்ரீ வைஃபை ஸ்டாப் பண்ண போகிறதா ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். பட் இப்போ வந்து இந்த ஃப்ரீ வைஃபை வந்து எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு RailTel வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது RailTel அதுக்கப்புறம் கூகுள் வந்து 5 இயர்ஸாக வந்து இந்த கான்ட்ராக்டில் இருந்ததாகவும், அதாவது ஃப்ரீ வைஃபை கான்ட்ராக்டில் இருந்ததாகவும், இந்த 5 இயர்ஸில் அந்த கான்ட்ராக்ட் இப்போ எக்ஸ்பயர் ஆனதை அடுத்து கூகுள் வந்து அவங்களுடைய சர்வீஸ் ஸ்டாப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட்ல இருந்து ஃப்ரீ வைஃபை கொடுத்த ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 415 ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அவங்க வந்து மெயின்டைன் பண்ணதாகவும், இப்போ வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து RailTel மெயின்டைன் பண்ணி இதே ஃப்ரீ வைஃபை வந்து அவங்க கொடுக்க போகிறதா, அதாவது அந்த 415 ஸ்டேஷன்ஸ்க்கு இதே ஃப்ரீ வைஃபை சர்வீஸ் வந்து அவங்க கொடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதையடுத்து இந்தியாவில் இருக்கக்கூட எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் இதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு ஃப்ரீ வைஃபை அவைலபிளாக இருந்ததோ அதே மாதிரி இப்போவும் அவைலபிளாக இருக்கும்னு அஃபிஷியலாக RailTel வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. தட்கல் ரயில்வே டிக்கெட்ஸ் வந்து இனிமேல் உங்களுக்கு ரொம்ப நேரம் அவைலபிளாக இருக்கும்னு ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து அஃபிஷியலாக ட்விட்டரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தட்கல் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொன்னாவே நமக்கு தெரியும், ஜஸ்ட் புக் பண்ண ஆரம்பித்து 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். பட் இனிமேல் இந்த பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம், இன்னும் சொல்லப்போனால் 10 மணி நேரம் கூட தட்கல் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு அஃபிஷியலாக ட்விட்டரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணாங்க, இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த தட்கல் டிக்கெட்ஸ் பிரச்சனை வந்து ஒரு இல்லீகல் சாஃப்ட்வேரை வச்சு நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து இதை ஹேக் பண்ணதுனால தான் இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா வந்து ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் தான். ஸோ இதை எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக வந்து நம்ம ஒரு தட்கல் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து 3 நிமிஷம் ஆகும். அதாவது அட்லீஸ்ட் 2.5 நிமிஷமாவது ஆகும். ஏன்னா நம்மளுடைய மெயில் ஐடி டைப் பண்ணோம், அதுக்கப்புறம் ஓடிபி வரும், கேப்சா டைப் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் ஆகும். பட் தட்கல் டிக்கெட் ஆரம்பித்து ஜஸ்ட் 1.5 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் முடிகிற மாதிரி அவங்க டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை எதனால் வருது, ஒரு நார்மல் பர்சன் உட்காந்து ஒரு எல்லாம் டைப் பண்ணணும் அப்படின்னா 3 நிமிஷம் ஆகுது, எப்படி 1.5 நிமிஷத்தில் முடியுதுங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சி அதை டிடெக்ட் பண்ணப்போ வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து இல்லீகல் சாஃப்ட்வேர் வச்சு இந்த வேலை பண்ணியிருக்காங்க. இல்லீகல் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொன்னால் மேக், ஜாக்வேர் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிக்கெட்ஸ் ப்ராசஸ் பண்ணும். ஸோ ப்ராசஸ் பண்ணும்போது அது கேப்சாவோ உங்களுக்கு ஓடிபியோ இல்லாமலே வந்து அது ப்ராசஸ் பண்ணுற மாதிரி அந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணி அந்த மாதிரி டிக்கெட்ஸ் வந்து ஒரு ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயினான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவருக்கு லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது பங்களாதேஷ் டெரரிசம் வரைக்கும் லிங்க் ஆன மாதிரி வந்து தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதை வந்து ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனையை சரி பண்ணி நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எடுத்து வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து தட்கல் டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் முடியாமல் 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கிறதாவும் அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது ரீசெண்டாக தட்கல் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி இருக்கா, நீங்கள் தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பேர் கேமர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. கூகுள் அவங்களுடைய ஆண்ட்ராய்டில் வந்து ஒரு புது செட்டப் கொண்டு வர போகிறாங்க கேமர்ஸ்க்கெல்லாம். இந்த செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேம்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து அது விளையாடுற மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வர போகிறாங்க. பொதுவாக வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு கேம் டவுன்லோட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணி நம்ம விளையாட முடியும். பட் இந்த சிஸ்டத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் கேம் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து விளையாடுற மாதிரி கொண்டு வராங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சில கேம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகும் ஹியூஜ் கேம்ஸ்னால் டவுன்லோட் ஆகிறதுக்கு. அந்த டைம் நம்ம வெயிட் பண்ணாமல் அப்போவே நம்ம விளையாடுற மாதிரி இந்த புது சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த சிஸ்டத்துடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரிமெண்டல் ஃபைல் சிஸ்டம். இந்த இன்க்ரிமெண்டல் ஃபைல் சிஸ்டத்தில் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணும்போது முதல்ல வந்து பைனரி ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும், அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகும். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு கேமை நம்ம ப்ளே பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக இந்த மெத்தடில் தான் டவுன்லோட் ஆகும். பட் இந்த இன்க்ரிமெண்டல் ஃபைல் சிஸ்டத்தில் எப்படி ஆகும்னா உங்களுக்கு பைனரி ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகும்போது பேரலாக எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த பைனரி ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு உங்களுக்கு 1 hour 1/2 hour எவ்வளோ நேரம் ஆனாலும் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் டவுன்லோட் ஆனவுடனே நீங்கள் அந்த கேமை விளையாட ஆரம்பிச்சிடலாம்.
ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேரலாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும், நீங்கள் விளையாடவும் செய்யலாம். ஸோ இதுதான் இந்த இன்க்ரிமெண்டல் 5 சிஸ்டத்தில் இவங்க புதுசாக கொண்டு வர போகிறது. அடுத்த பிட் கூகுள் ஆண்ட்ராய்ட் 10 சக்ஸஸர், அதாவது ஆண்ட்ராய்ட் 11க்கான வேலைகள் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை பற்றி சில விஷயங்கள் ஏற்கனவே நம்ம டெக் நியூஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஆண்ட்ராய்ட் 11 டெவலப்பர் வெர்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பனாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டெவலப்பர் வெர்ஷன் வந்து எப்போ மாதிரி எல்லாரும் ட்ரை பண்ண முடியாது, ஏன்னா இது ரொம்பவே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால சிலர் வந்து அதாவது டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க வந்து இது எப்படி என்னென்னு அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டெவலப்பர் வெர்ஷனில் வந்து ஆண்ட்ராய்ட் 10லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் ஹைலைட் பண்ணி கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ ஆண்ட்ராய்ட் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவே உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது, 5G சப்போர்ட் பண்ணும், பெஸ்ட்டாக தான் இருக்குது. இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு அது ரோல் அவுட் கூட ஆகலை. பட் இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் 11 வந்து ரொம்பவே குவிக்காக கூகுள் கொண்டு வந்ததுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து என்ஹான்ஸ்டு 5G சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதாவது வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து இப்போ 5G இருக்கிறதுனால அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு, அதே சமயத்தில் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய வரப்போகுது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை பெஸ்ட் ஆக்கிறதுக்காக இந்த ஆண்ட்ராய்ட் 11 கொண்டு வந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் 11 டெவலப்பர் வெர்ஷன் வந்து இப்போ அஃபிஷியலாக உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அடுத்த அப்டேட் ரீசெண்டாக கூகுள் 5 ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ், அதாவது ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இதோட கேமரா மாடியூலும் பார்த்தோம், ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஆண்ட்ராய்ட் 11 வந்து வெளிவந்ததை அடுத்து வந்து கூகுள் பிக்சல் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 11 தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஆண்ட்ராய்ட் 11 கொடுத்துருக்க சில ஃபீச்சர்ஸ் வந்து கூகுள் பிக்சலில் வரலாம், அதாவது கூகுள் பிக்சல் 5 வரலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி ஷேர் ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த பேட்டரி ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர், அதை தான் வந்து ஒரு கோட் நேமாக பேட்டரி ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கிறதுனால கூகுள் பிக்சல் 5 வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணலாம் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த லிஸ்டிங் அதாவது கூகுள் பிக்சல் 5 கோட் வந்து ஏற்கனவே வெளிவந்தது, அதில் வந்து இது ஸ்னாப்ட்ராகன் 765 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயம் கூகுள் பிக்சல் 5 வந்து இப்போ தெரிய வந்திருக்கு. அடுத்த அப்டேட் சாம்சங் S20 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது லேட்டஸ்ட் டிஸ்பிளேவோட வரதாகவும், டிஸ்பிளே பெயிண்ட் வந்து இப்போ வரைக்கும் வந்த டிஸ்பிளேலே இதுதான் பெஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 823 நிட்ஸ்லேருந்து உங்களுக்கு 1323 நிட்ஸ் வரைக்கும் இதோட பிரைட்னஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுனால இதோட கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டாக இருக்கட்டும், ஒரு ஆம்பியன்ஸ் லைட்டாக இருக்கட்டும், டிஸ்பிளே வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட பிரைட்னஸ் மோட், அதாவது ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் மோட், டிம்னஸ் மோட் எல்லாமே வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால இந்த அமலட் பேனல், அதாவது S20 Ultraவில் கொடுத்துருக்க அமலட் பேனல் வந்து இப்போ இருக்க எல்லா டிஸ்பிளேயோட பெஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தரும் அப்படின்னு டிஸ்பிளே மேட் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சாம்சங் S20 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு QHD+, அதே சமயத்தில் 1080 பிக்சல் ரெசல்யூஷன் இது லாக் ஆகிறதுனால இதோட பேட்டரி யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனுடைய ஃபுல் கேப்பபிலிட்டிஸும் இது யூஸ் பண்ணுறதுனால வந்து கூடிய விரைவில் சாம்சங் அவங்களுடைய S20 Ultraக்கு வந்து ஒரு ஃபர்ம்வேர் அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த ஃபர்ம்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக் மோட் கொடுக்க போகிறாங்க. இந்த டைனமிக் மோடில் வந்து உங்களுக்கு 120 Hz மற்றும் 60 Hz இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு 120 Hzலேருந்து 60 Hzக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து செட் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரி யூசேஜ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அது 60 Hz இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 60 Hzக்கு மாறிடும். ஒருவேளை நீங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் 120 Hzக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த டைனமிக் மோட் ஃபர்ம்வேர் அப்டேட் வந்து கூடிய விரைவில் சாம்சங் S20 Ultraக்கு வந்து அவங்க ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. அடுத்த அப்டேட் சாம்சங் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் Samsung Galaxy Z Flip வந்து இந்தியாவில் ப்ரீ புக்கிங்க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் February 21 இதை ப்ரீ புக் பண்ணிக்கலாம். இதோட விலையும் இப்போ தெரிய வந்திருக்கு. இந்தியாவில் வந்து இது 1,09,999, கிட்டத்தட்ட 1,10,000 ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 3 கலர் வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதாவது பர்பிள், பிளாக், கோல்ட் ஃபினிஷில் உங்களுக்கு 3 கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்த அப்டேட் சாம்சங் அவங்களுடைய A71 இப்போ தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து A71 5G வெர்ஷன் வந்து கீக் பெஞ்சில் ஸ்பாட் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணது வந்து நம்ம 4G வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாம்சங் இந்த A71 5G வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டில் இது எக்ஸினோஸ் சிப்செட்டில் லான்ச் ஆகலானோ, அதாவது எக்ஸினோஸ் 980 லான்ச் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இதோட பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு 8GB ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ சாம்சங் A71 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக நிறைய கண்ட்ரீஸில் 5G கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த 5G கனெக்ஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் ஃபார்ச்சுனேட்டாக உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகனில் கொடுத்துட்டு 5Gயில் வந்து இவங்க எக்ஸினோஸ் கொடுக்க போகிறாங்க. அடுத்த அப்டேட் விவோ அவங்களுடைய V19 Pro கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. மார்ச் மாதம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இதையடுத்து இதோட ப்ரெடெசஸர் V17 Pro வந்து இந்தியாவில் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது.
Vivo உடைய V17 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செப்டம்பரில் இவங்க லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும்போது இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,990க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக வந்து இதோட விலையும் வந்து குறைச்சிட்டாங்க, 2000 ரூபாய் குறைச்சி இப்போ 27,990க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப பெருசாக கொடுக்கல. இவங்க ஸ்னாப்ட்ராகன் 675 குவாட் கேமரா, 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட் கேமரா 32 மெகாபிக்சல், 4100 பேட்டரி சைஸ், உங்களுக்கு ஓலட் பேனலில் இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டாக் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் வந்து விவோ கிளியர் பண்ணிட்டு இருக்கதாகவும், விவோ V19 Pro தான் நெக்ஸ்ட் லான்ச் ஆகுது. ஸோ அதுதான் இனிமேல் டேக் ஓவர் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. அடுத்தபடி மோட்டோரோலாவுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ ரேசர் வந்து ரீசெண்டாக ஒரு ரிவ்யூ யூனிட் வந்து ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. இதை அடுத்து மோட்டோரோலா அவங்களுடைய ரேசர் ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து ஒரு பர்ஃபெக்ட் டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து -4 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 140 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ -4 டிகிரி கீழேயோ இல்லை 140 டிகிரி ஃபாரன்ஹீட் மேலேயோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது கிராக் ஆகிறதுக்கோ இதோட ஸ்க்ரீனில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை மோட்டோரோலாவுடைய டிஸ்பிளே ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் பண்ணியிருக்கிறதுனால நார்மலாக யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. ஏதாவது எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த பிரச்சனை வரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸில் யூஸ் பண்ணும்போது இது ஸ்டாண்டர்ட் வாரண்டி கீழே வராது. நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்தால் ஸ்டாண்டர்ட் வாரண்டி கீழே இது வரும் அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் ரியல்மியுடைய X50 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு குளோபலாக மட்டும் இல்லை இந்தியாவிலும் February 24 லான்ச் ஆகுது. இது வந்து இந்தியாவில் உங்களுக்கு இ-காமர்ஸ் சைட் ஃப்ளிப்கார்ட்டில் தான் அவைலபிளாக இருக்கும். இதுக்கான ஒரு லான்ச் பேஜும் இப்போ அங்கே இருக்குது. ஸோ Realme X50 Pro 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 35,000 to 40,000 கிட்ட இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை இது வந்து உங்களுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இவங்க கொடுக்குறாங்க. லேட்டஸ்ட்டாக வந்து இதோட ஃப்ரண்ட் கேமரா பிக்சல் சைஸும் தெரிய வந்திருக்கு. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டுவெல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த டுவெல் செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட வரப்போகுது. அதே செகண்டரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுக்குறாங்க. பட் அதோட பிக்சல் சைஸ் தெரிய வரல. ஸோ எக்ஸலன்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட ரியல்மியோட X50 Pro 5G இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அடுத்த அப்டேட் விவோ அவங்களுடைய Z சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலராக இருக்குது. இந்த Z சீரிஸில் வந்து Vivo Z6 வந்து இவங்க சைனாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறதா தெரிய வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு February 29 அன்றைக்கி அஃபிஷியலாக சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ விவோவுடைய இந்த Z சீரிஸ் அதாவது Z6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் சிப்செட் அதாவது ஸ்னாப்ட்ராகன் 730Gயில் இவங்க லான்ச் பண்ண போகிறதாவும் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்க போகிறதா தெரிய வந்திருக்கு. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வரல. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 14,000 to 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ விவோவுடைய Z சீரிஸ் கேட்கவே வேண்டாம், எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும். ஸோ விவோ Z6 கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுது. இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த அப்டேட் ஆப்பிள் அவங்களுடைய iPhone 9 வந்து March 31 அன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ வந்து டிக்டாக்ல ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை அஃபிஷியலாக ட்விட்டர்லேயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ பார்க்கும்போது இது முற்றிலும் ஃபேக் மாதிரி தெரியுது. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ரியர் கேமரா, ஆப்பிளுடைய லோகோ எல்லாமே ரொம்பவே கிளியராக காட்டுறாங்க. பட் இது வந்து ஆப்பிள் 8 யாராவது வந்து ஓவர் டிசைன் பண்ணி வந்து ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ மாதிரி காட்டுறாங்களா இல்லைனா ஏதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோனை வந்து ஸ்கின் மாற்றி காட்டுறாங்களான்னு தெரியல. இது வந்து iPhone 9 இந்த பேரில் தான் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ பார்க்கும்போது வந்து iPhone 9 உடைய டிசைன் வந்து உங்களுக்கு பிரமாதமாக இல்லை, iPhone 8 மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. பட் iPhone 9 உடைய இந்த ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அடுத்ததான் இன்றைக்கி Paytm கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தல, சாம்சங் அவங்களுடைய A71 உடைய 5G வெர்ஷன் வந்து எந்த சிப்செட்டில் லான்ச் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், சாம்சங் அவங்களுடைய A71 5G வெர்ஷன் வந்து எந்த சிப்செட்டில் லான்ச் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில்னு டைப் பண்ணுங்கள். வின்னராக நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் X65G. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஹஜி முகமது ஃபருக். கங்க்ராச்சுலேஷன் ஹஜி முகமது. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு டெக் நியூஸில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.